கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. அந்நாட்களில் எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது மிக ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு எருசலேமிலே மற்ற இடங்களிலே காணப்படாத ஒரு நிகழ்வு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த அந்தியோகியாவில்தான் முதலாக கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள், அது யார் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்றால், அவருடைய சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உருவாயிற்று. நம்முடைய நாட்டிலெல்லாம் இதுவரைக்கும் கிராம பகுதியிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது வேதக்காரர்கள் என்று சொல்வார். இந்த பரிசுத்த வேதாகமத்தை தூக்கி நாம் செல்லுகின்ற பொழுது வேதக்காரர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள், வேதக்காரர்கள் என்று சொல்லி பேசுவார்கள். இதுபோலதான் அந்நாட்களிலே அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்ற ஒரு கூட்டம் என்றுதான் அழைக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் மேசியானுடைய பெயர் மோசே முனிவர்களால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட, தேவனால் முன் குறிக்கப்பட்ட, மனிதர்களுக்கு மாபெரும் மீட்பை உண்டாக்கியதான கிறிஸ்து, அந்த மேசியா, அந்த ராஜா, இயேசுவை ராஜா, அதாவது கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற பெயருடன் அந்த அந்தியோகியாவிலே அவர்கள் முதலாவதாக அழைக்கப்படுகின்ற அந்த ரகசியம். காரணம் என்ன என்றால், அந்த 1ஆம் நூற்றாண்டிலே சீடர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். பேதுரு ஒரு இடத்தில் சொல்வார், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருக்க விரும்பினால் நல்லது, அவன் அநியாயம் செய்து பாடுபட்டு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துகிறவனாக அவன் காணப்பட வேண்டும் என்று சொல்வார். அப்போ ஒரு விசுவாசி கிறிஸ்தவனாக அழைக்கப்பட முடியாது. இதில் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விசுவாசி கிறிஸ்தவன் என்று நாம் சொல்ல முடியாது. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இஸ்லாமியத்திலும் இருக்கிறார்கள், இந்துக்களிலும் இருக்கிறார்கள், பல புற மதஸ்தர்களிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். தங்களுடைய நன்மைகளுக்கு, தங்களுக்கு ஒரு காரியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஜெபியுங்கள் என்று என்னை வீட்டுக்கு அழைத்தவர்களும் இருக்கிறார்கள், என்னிடத்தில் வந்து ஜெபிக்க வந்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவன் என்று ஒருவன் அழைக்கப்பட வேண்டுமென்றால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இயேசுவை கிறிஸ்துவாக, அதாவது மேசியாவாக, இவர்தான் நம்முடைய பாவங்களில் நம்மை விடுவிக்கிறவர், இவர்தான் நம்முடைய தேவாதி மகிமையின் தேவன், ஆபிரகாமுக்கு தரிசனமானவர், ஆதாமோடு பேசியவர், மோசேக்கு முன்னே நடந்தவர் என்று பல வகைகளிலும் அவரை நினைவு கூர்ந்து அதை உள்வாங்கிக் கொண்டு இயேசு வெளிப்படுத்திய காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த கிரியையினுடைய மேன்மையை மக்கள் பார்த்து கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு நாம் சபைகளிலே ஒரு விசுவாசத்தோடு நாம் அவருடைய பிள்ளைகள் தான், மாற்று கருத்தில்லை. ஆனால் ஒரு மனிதன் அவருக்கு சீடராக மாறுகிற பொழுதுதான் அவன் கிறிஸ்தவனாக மாறுகிறான். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த உலகம் உங்களுக்கு 1000 சொன்னாலும் கூட ஒரு மனிதன் சீடத்தத்துவத்தினுடைய ஊழியத்தை அவன் செய்தால்தான் அவன் கிறிஸ்தவன். இல்லை என்றால் வேதக்காரன், விசுவாசி என்ற அடிப்படையில் அழைக்கப்படுவார்கள். இந்த உலகம் வேணாம் கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லலாம். ஆனால் பிரியமானவர்களே, அவருக்கு சீடராக, அவருடைய அடிச்சுவடியிலே,
அவரைப் போல நடக்கிறவர்கள், அவருக்குள் இருந்த அன்பு, அவருக்குள் இருந்ததான அந்த கிரியையில் நமக்குள் இருக்க வேண்டும். அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து வந்த அகபு என்று சொல்லுகிறவன் ஒரு கொடிய பஞ்சம் வரும் என்று சொன்னான். அந்த கொடிய பஞ்சத்திற்கு நாம் வேதத்தில் பார்க்கிறபடி இந்த அந்தியோகியா மக்கள் உதார்த்தமாக தங்களுடைய கஷ்டமான நிலையில, வேதனையான நிலையில அவர்கள் பணங்களை சேர்த்து பவுல் மூலமாகவும் பர்னபா மூலமாகவும் இந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அனுப்பினார்கள். அப்போ ஒரு சீடன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? தன்னை நேசிப்பது போல அவன் பிறனையும் நேசிப்பான். தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டது போல அவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவின் நாமத்திலே உணவு அருந்த வேண்டும் என்கின்றதான ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கும். அவர்களே கிறிஸ்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவினுடைய நற்கிரியை உடையவர்கள். நாம் நன்மை செய்வதற்காகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் முதலாவது மனிதனுடைய சுபாவ சிந்தையிலே நாம் பழைய மனிதர்களாக இருந்த பொழுது நன்மை செய்கின்ற எண்ணம் இல்லை. அப்படி இருந்தாலும் நான் ஒரு புகழ் பெற்றவன், என்னை நீங்கள் மதிக்க வேண்டும், எனக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நன்மைகளை அவர்கள் செய்யக்கூடும். ஆனால் கிறிஸ்தவன் அப்படி அல்ல, கர்த்தருடைய சீடன் அப்படி அல்ல. கர்த்தர் நம்மிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் நன்மைகளை, தான தர்மங்களை அவர் அள்ளி கொடுத்தவராக இருந்தார். அதனால் அவர் மேனி வதைக்கப்பட்டது, அவர் நொறுக்கப்பட்டார். அவருக்கு தங்குவதற்கு கூட நகரத்திலே ஒரு நல்ல தங்குவதற்கு இடம் கிடைக்கவில்லை. கப்பர்நகூமில் இருந்தாலும் கூட முறையாக அவருக்கு தங்குவதற்கு கிடைக்கவில்லை. ஆகையினாலே அவர் காடுகளிலும் மேடுகளிலும் வனாந்தரங்களிலும் தான் அவர் தன் இரவு நேரங்களை கழித்து, இரவெல்லாம் அவர் ஜெபித்துக் கொண்டு, பகல் நேரத்திலே அந்த ஜெபித்த அந்த வழிகாட்டுதல்படி அவர் இந்த பூலோகத்திலே, இந்த நகரங்களிலே, கிராமங்களிலே கால்கெடுக்க நடந்து கடுகளவும் நன்மை வாசம் பண்ணாத மக்களுக்குள்ளே நன்மையாக வாசம் பண்ணினார். இப்படிப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட சுமைதாங்கியாக மாறக்கூடியவர்கள், இயேசு எப்படி சுமைதாங்கியாக இருந்தாரோ, என்னிடத்தில் வருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, வருத்தப்பட்டு பாவப்பாரம் சுமப்பவர்களே நீங்களெல்லாம் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு களைப்பாறல் தருவேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த அடிப்படையில் அவரிடத்தில் கற்றுக்கொண்டு, அந்த கற்றுக்கொண்டதை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி நாம் இயேசுவை உயர்த்துகிற பொழுது, அவருக்கு சீடர்களாக நாம் இருக்கின்ற பொழுது, நம்மளை உலகம் நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு வல்லமையான சக்தி, வார்த்தையின் சக்தி, அந்த அபிஷேகமான வார்த்தை நம்மளை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கும். ஆகவே இந்த உலகம் அழைப்பது போல் அல்ல, பரிசுத்த வேதாமம் நம்மளை அப்படி அழைக்க வேண்டும். அப்படியானால் நான் கிறிஸ்தவன் ஆகின்ற பொழுதே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாகவே இருக்கிறேன். நான் அவருக்கு சீடனாகின்ற பொழுதே நான் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவனாக இருக்கிறேன். அப்படி நான் நடத்தப்பட்டு நான் அவருக்கு நல்ல கனியை கொடுக்கின்ற பொழுது, அந்த ஆவியின் கனியை அவர்கள் ருசிக்கிற பொழுது என்னை கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆகவே இங்கே நாம் பார்க்கிற பொழுது கிறிஸ்தவன் நன்மை செய்வான். கிறிஸ்தவன் தான் ஆராதித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவனுக்காக தன் உயிரையும் கொடுக்க அவன் முற்படுவான். ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு பிரசவ வேதனை போல அவனுக்கு ஒரு அவமரியாதை, அவனுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் பலவைகள் வாட்டி கொண்டிருந்தாலும் கூட அவன் அஞ்சாமல், அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், கர்த்தருக்கு அது மகிமையாக நினைத்து சந்தோஷமாக அவன் வாழ்வான். அப்படிப்பட்டவனைத்தான் பரிசுத்த வேதாமம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறது. ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசிகளாக இருக்கிறோமா? சீடர்களாக மாறி கிறிஸ்தவுக்குள் வாழ்கிறேன் என்ற பற்றத்தை பெற்றவர்களாக இருக்கிறோமா என்றால் நம்முடைய கிரியைகள் கிறிஸ்துவின் கிரியை வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யார் கிறிஸ்தவன்? கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென், ஆமென்.